அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என்ன சமீபமா ஒரு பெரும் சர்ச்சை, அதுக்கு காரணம் நான் இல்ல, அந்த நடிகை கௌரி கிஷன் தான் காரணம். ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நான் யாரு என்னங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒரு 32 ஆண்டுகளா 93 அதுல இருந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன். நான் வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை தான், டெய்லி, தினமலர், தினமணி, தினம் தந்தி, இப்படி எல்லா பத்திரிகையிலும் வேலை பார்த்திருக்கேன். வேற சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்திருக்கேன். என்னுடைய ஃபுல் லைஃபும் சினிமா பத்திரிகையாளராக தான் போயிருக்குது. நான் வேற எதுக்கும் பெருசா ஆசைப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சினிமா பத்திரிகையாளரா ஒரு விமர்சகரா இன்னைக்கு யூடியூபர்ல மாதிரி இருக்கேன். இதுக்கு முன்னாடி பல பத்திரிகையில விமர்சனம் இருக்கேன். அப்பெல்லாம் கூட ஒரு படம் பாதித்த இன்னைக்கு பல யூடியூபர்கள் பண்ற மாதிரி படத்தை மொத்தமா யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவ்யூ பண்றவங்க கிடையாது. நான் அதுல இருக்க நிறைகளை குறைவா சொல்லி நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுறவன் தான் நான். அப்படிப்பட்டனா கேள்வி கேட்கறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன். இதை நான் தற்பெருமையெல்லாம் சொல்ல. ஆனா 2 நாளா எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல இந்த நடிகை கௌரி கிஷனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையா இருக்கு. அதுலயும் குறிப்பா ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆபீசர்ல இருந்து, பெரிய பெரிய நடிகைகள்ல இருந்து, பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா பிரஸ் கிளப், பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில. அதுல முன்னாடி நான் உறுப்பினர் புதுப்பிக்காம விட்டேன். நான் இத்தனை வருஷமா பத்திரிகையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்துல சேர்ந்தா இது கிடைக்கும், அந்த சங்கத்துல சேர்ந்தா அது கிடைக்கும் சேர்ற ஆள் கிடையாது. நான் அதை கூட புதுப்பிக்கல, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, ஆனா அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை. நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்டையும், அதாவது இந்த சம்பந்தப்பட்ட என்கிட்டையும் ஒரு வார்த்தை, பத்திரிகையாளருங்கிறவங்க தீர விசாரிச்சு ஒரு கருத்தை பதிவிடணும், ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீர விசாரிக்கணும். நானும் 71 ஆண்டு சங்கத்திற்கு, சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த 10 ஆண்டுகளா. இங்க எங்களுக்குள்ளார 2-3 சங்கங்கள் இருக்கு. அதுல உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அது இல்லாம என்னை பத்தி இவங்க விசாரிக்காம யூடியூபர்னு இவர் இப்படிதான் கேள்வி கேட்பாருன்னு சொல்றது ரொம்ப, ஏன்னா என்ன மேடையிலேயே R. உதயகுமார், நிறைய பெரும்பெரும் இயக்குநர்கள், பெரும்பெரும் ஹீரோக்கள் என்ன பாராட்டிருக்காங்க. சார் எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க, எப்படி சார் உங்க விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு. இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன், இதுதான் என்னுடைய கேள்வி. நேற்று அந்த அதர்ஸ் பிரஸ் மீட்ல கௌரி கிஷன் அவங்க இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி ஒண்ணு நடந்திருந்தா படமே போடாம விடாம மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்ல, பெருந்தன்மைக்கு சொன்னோம். ஏன்னா ஒரு படம் எவ்வளவு பெரிய முன்னாடி கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு படம் எடுத்து பாருங்கிறது தான் இது. எல்லாத்தோடையும் 10 கல்யாணம் பண்ணதுக்கு 15 வீடு கட்டினதுக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது. வீடுனா சாதாரண வீடு இல்லை, நான் சொல்றது பங்களா டைப் வீடு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கூட இருந்து பார்த்திருக்கேன் பல படங்களுக்கு. நான் சினிமா நிருபருங்கிறதுனால பல படங்களுக்கு கியூபுக்கு பணம் கட்ட போறப்பெல்லாம் கூட இருந்திருக்கிறேன் நான். இப்படிப்பட்ட என் நிலையை விசாரிக்காமலேயே எல்லோரும் மீடியாக்கள்ல, எனக்கு மீடியாக்கள்ல ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீடியா மேனா இருந்தோம், நமக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் எனக்கு சப்போர்ட்டாவும் பண்ணிருக்காங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க. இப்ப இங்க குடி இருக்கிற உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பிரஸ் மீட்ல என்ன கேட்டேன்னு. அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு 4 நாளைக்கு, அதர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் பிரஸ் ஷோ போட்டாங்க. அதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பிரஸ் மீட் நடந்தது. ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் என்னுடைய அது சொன்ன டயத்தை விட்டு வழக்கமா சினிமா நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தள்ளிதான் நடக்கும். என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்ல இருந்து வீட்டுல, எனக்கு இதே ஏரியாவில தான் வீடு, பிரசாத்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ போன் சம்பந்தப்பட்ட படத்தோட, ஆனா நீ வேணா, நீ வந்தா தானே கேள்வி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பப்ளிசிட்டி நபர்கிட்ட இருந்து போன் வந்தோன்னா, சரி நம்ம இந்த சினிமாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரேன். உள்ளார நுழையிறேன். என்ன பார்த்தா அண்ணன் கார்த்திகை வந்துட்டாரு, நம்ம நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க. அப்பதான் கேள்வி பதில் நேரம் ஆரம்பிக்குது.
உள்ள நுழைஞ்சோடனே யாரோ 2 கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த படத்துல வந்து இந்த மாதிரி கருவுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவா இருக்கு, அவங்களுக்குள்ளார வந்து ஏதோ ஸ்டெராய்டை செலுத்தி அவங்கள வந்து திருநம்பியா திருநங்கையா மாத்துறீங்கிற மாதிரி சீன்ஸ் வருது. ட்ரெய்லரை பார்த்ததுனால இப்போ நீங்க எல்லாம் யூடியூப்ல பெண்ணியம் காக்கிற கண்ணியவான்களா பேசுனீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்ல, பார்த்துட்டு கேள்வி கேட்கிறேன் நான். இந்த மாதிரி இருந்தது, இது என்ன கதை, இவங்கதான் அதர்ஸா? ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அடுத்த ஒரு கேரக்டர் அதர்ஸ் தான். இப்ப எனக்கு இவங்க எல்லாம் அதர்ஸ், இவங்களுக்கு நான் அதர்ஸ், இப்படி இததான் மீன் பண்றீங்களா? இல்ல இப்படி இந்த கருவுல இப்படி பிறகுற குழந்தைங்களை, இந்த மாதிரி குறைபாடோட பிறகுற குழந்தைகளை, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்தா எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆயிடும். என் பையனை நினைச்சு சிறப்பு, அவனுக்கு 17 வயசு ஆகுது, அவ்வளவு ஃபீல் எனக்குள்ள இருக்கு. அப்படி பொறுப்பான ஒரு தகப்பனா ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் அவ்வளவு பட்டு பார்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தனை எல்லா சேனல்லையும், குறிப்பா யூடியூப்ல டிவி சேனல்கள்ல 1-2 சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க. நான் கேட்ட கேள்வியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அவ்வளவு பேரை நான் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு கேவலமா, அவ்வளவு இதுவா, வீட்டுல பொண்ணு இல்லையா, புள்ள இல்லையா, என் வீட்டு பொண்ணோ இது வந்து நடிக்க வந்தவங்களே நான் தப்பா சொல்லல. நான் கேட்ட கேள்வி ஹீரோ கிட்ட அந்த ட்ரெய்லர்ல, அடுத்து இந்த கேள்விக்கு அவர் நல்ல ஒரு பதில் டைரக்டர் சொன்னாரு. அடுத்து ஹீரோ கிட்ட கேட்ட கேள்வி, அந்த பொண்ணை ட்ரெய்லர்ல பார்த்து தூக்கி சுத்துறீங்களே, அவங்க வந்து என்ன வெயிட் இருந்தாங்க? ஏன் இதை கேட்டேன்னா, சில சமயத்துல ஹீரோக்கள் தூக்குறப்ப கீழே வந்திருக்கலாம், எத்தனை டேக் எடுத்திருக்கலாம். இது பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே, நான் வந்து வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை விகடன் மட்டும்தான். பாக்கி எல்லா பிரபல பத்திரிகைகளையும், டெய்லி பத்திரிகை, மாத இதழ், வார இதழ் எல்லாத்தையும் வேலை பார்த்திருக்கிறேன் நான், ஃப்ரீலான்சராவோ ஸ்டாஃபாவோ ஆரம்பிச்சு தொடங்கி. ஆனா இன்னைக்கு அந்த பத்திரிகையில இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி பேரா பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அப்படிலாம் இல்லைங்க. அந்த பெண் துணிச்சலா உள்ள வந்தாங்க. பிரஸ் மீட்டிங் முடிச்ச பிறகுதான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 2வது பிரஸ் மீட்ல, முதல் பிரஸ் மீட்ல நான் கேட்டது, இப்படி தூக்கி சுத்துறீங்களே என்ன விட்டு இருப்பாங்கன்னு சிரிச்சுட்டு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்க எல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ள வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாரு, இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி. அப்பயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கோபம் காட்ட நினைச்சது ஹீரோ கிட்ட. ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர், ஐ திங்க். என்ன புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தாரு, இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, இந்த நடிகையும் 96 நாயகியும். இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவல்ல இல்ல. அப்போ நான் கேட்டது இந்த ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும்? டொனால்டு ட்ரம்ப்பை பத்தியும், பிரதமர் மோடிஜி பத்தியும், ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்களை பத்தியும் கேட்க முடியுமா? இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியல் பண்ணிட்டாங்களா? சினிமாவில இன்னமும் மரத்தை சுத்தி டூயட் பாடுறதும் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னமும் காட்சிப்படுத்துறீங்க. இந்த படம் கூட கிரைம் த்ரில்லர் படம், இதுலயும் நீங்க டூயட் வைக்கிறீங்க. அப்ப நான் கேட்கிறேன் அந்த கேள்வியை, தூக்குனீங்களே என்ன வெயிட்? அதுவும் நீங்க அக்கான்னு சொன்னீங்க, டைரக்டர் வேற ஹீரோயினா கிடையாது, படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஆனாலும் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறேன். தூக்குனதுனால நான் விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துல இருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு வந்து, எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளவு வெயிட்டுப்பா, எப்பா இப்படிப்பா. இந்த பிரஸ் மீட் என் சீனியர்கள் எல்லாம் கேட்டதை நான் பார்த்திருக்கேன். நானும் பல கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறேன் நானு. ஓகேங்களா? இந்த வெயிட் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவர் அக்கான்னு சொன்னதுல கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிஷனுக்கு. அடுத்து 2வது அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் டைரக்டர் இவங்க ஹீரோயினே இல்ல இதுன்ட்டு இவங்க, நீங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து தாக்கி இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. இங்க கேள்வி கேட்டா அங்க அவர் பதில் சொல்றாரு, நான் ஜிம் பாடி சார், எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து ஒரு நாள் கழிச்சு பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல அந்த நிருபர் கேட்கிறாரு, அந்த நிருபர் கிடையாது அவரு, பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இப்படித்தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி, அவரு பிரஸ் பீப்புள் இல்ல, நாங்கெல்லாம் பிரஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ இந்த அம்மா வந்து, நீங்க இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்கிறாரு, இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்க ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்படி என்ன கேட்டேன்? ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இங்க பாருங்க, அந்த வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்க, நான் தப்பா கேட்டிருந்தா. ஸோ அதனால அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்துல வந்துட்டு சார் எழுதியிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அந்த விதத்துல தான் சொன்னேன், 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த பொண்ணோட மூஞ்சி மாறும் பாருங்க.
அப்படின்னு சொன்னாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க. நான் தூக்கிலாம் சொல்றீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க? நான் நிறைய வெயிட் லிஸ்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு உங்களுக்கு தெரியல. இல்ல, அவரு சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயினாலே படத்துல வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரன் அது சொசைட்டிலயும் அது அவங்களோட ரோல் கிடையாது. இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் டெவரிகேஷன் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்ப கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால படத்துக்கும் டெவரிகேஷன் மார்க்கெட்டை வந்து டெவரிகேஷனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புல இருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க. நீங்க பெண்ணியம் பேசுற இந்த கண்ணியவான்களுக்கு எல்லாம் அப்படியே குரல் கொடுக்குறீங்க. இங்க ஆணுக்கு உரிமையே இல்லையா? பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? என் நிலைய என் குடும்பத்தை தாக்குறீங்களே. என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் பெண்கள் தானே. என்ன இது ஒரு ஒன் சைடா இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடா இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவன் வந்து கமெண்ட் போடுறான். 32 வருஷமா இதான் பண்ணி அப்படி கேட்கிறான். நான் என்ன பதில் சொல்றது? நான் என்னுடைய ரிவ்யூ எல்லாம் எடுத்து பாருங்க. என்ன அவங்க மட்டும்தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா? நானே என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. 32 வருஷம் இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் இன்னைக்கு நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு கண்டன கடிதம், ஒரு வார்த்தை. நான் ஒரு சினிமா பத்திரிகை சங்கத்துக்கு செயலாளர். என்கிட்ட ஏன்பா அப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டிருக்க போறேன். இத வந்து இன்னொரு சேனல்ல போய் ஸ்டூபிட் கொஸ்டின், எனக்கு இவங்க தெரியாது, இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க மன உளைச்சல்ல இருந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அது இவங்களை பாதிச்சுட்டு இப்ப படத்துல வந்து வழக்கத்தல சொட்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணா எனக்கு லைட்டா ஒரு ஜட் உள்ள போயிட்டு வரும். ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி பாதிச்சிருக்கும் போது இருக்குது. அப்படி இவங்க நினைச்சிருந்தா அங்கேயே ஏங்க இந்த மாதிரி கேட்காதீங்க, இது என்னங்க கேள்வி? இல்ல இது எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க. வெயிட்ட சொல்ல மாட்டாங்க, வயசு சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிருக்காங்க. அதை விட்டு வேற சேனல்ல போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பேரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டூபிட் கொஸ்டின், நான்சென்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னேன். என்னுடைய கல்லூரி படிக்க நான் வந்து ஊட்டியில படிச்சு முடிச்சிருக்கிறேன். எனக்கு ஸ்டூபிட்டுக்கு நான்சென்ஸுக்கு தான் என்னன்னு தெரியாத அர்த்தம். எங்க அப்பா கெசடட் ஆபீசர், 8 MA. அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்து கேள்வியை கேட்பானா? இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே, இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்ட்டுமே கேட்டதில்லை. என்னைக்காவது ஒரு கான்ட்ரவர்சியா ஆயிருக்குமே இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேள்வி. இந்த கேள்வி இப்ப பாத்தீங்க, நான் வீடியோ காட்டினேன். எங்க இதுல தரம் தாழ்ந்திருக்கு? நடிகர்கிட்ட வெயிட் கேட்கல. நடிகர் நீ தூக்கிருந்தா நடிகர்கிட்ட கேட்டிருப்போம், உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வெயிட் என்னன்னு. உன்னை தூக்குனது அந்த நடிகர், அதனால அவரை கேட்கிறோம் இல்லீங்களா? இதுல என்ன தப்பு? இத மறுநாள் அன்னைக்கு படம் முடிஞ்சோன்னா பிரஸ் மீட் அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோடனே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டா, இவங்க சொல்ற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்க ஆண்களா கூட இருக்கீங்களே, நான் மட்டும் தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களா, அதெல்லாம் சீன். நான் திரும்பவும் சொல்றேன், சீன். அதெல்லாம் அதை பண்ணாதீங்க. இன்னைக்கு பைவான் கூட பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளரை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க, அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு நீங்க உயர்றதுக்கு நாங்க காரணமா இருக்கிறோம். 32 வருஷமா என்ன பாராட்டாத நடிகர்களே கிடையாது. நான் அப்படி ஒரு தப்ப செய்வேனா? அப்போ அந்த கேள்வி இது இந்த பெண்ணுக்கு காண்டானது அக்கான ஹீரோ சொன்னதுனாலையும், ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில சிரிப்பாங்க. 200 பேர்ல ஒரு 10 பேர் தான் கேள்வி கேட்கணும். அதுல நான் ஒரு ஹாசியமாவும் சுவாரஸ்யமாவும் கேள்வி கேட்க முடியும். அதுக்கு அந்த சிரிச்சோன்னா இவங்களுக்கு, இவங்க பேசிக்கா மலையாள தமிழ்நாட்டுல படிச்சாங்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல. ஏன்னா நம்ம வெயிட்ட கேட்கறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி ப்ராப்ளத்துல இருக்கோங்கிறது தெரிஞ்சு கேட்கறான்னு நினைச்சிட்டாங்கன்னா, அதை அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து இல்லம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் கேட்கலாமா, நம்ம நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இருப்பேன். வேற சேனலுக்கு போய் 32 வருஷமா கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன, இதே இன்னைக்கு நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி என்கிட்ட சமரசமாயி நான் முன்னாடி கேள்வி கேட்ட பத்திதான் ஒரு கேள்வி. அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன். அது கிரீன் பார்க் ஹோட்டல் வந்து அதை தவிர இவர் எங்கேயும் போல. அப்படி இருக்கும்போது எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க? நம்ம கூட இருக்கிற இன்னும் 2 சங்கங்கள் பத்திரிகை நீங்க உங்களுக்கு தெரியும். வெளியாளுங்க பேசுறது விடுங்க, நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன வந்து, ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம 71 ஆண்டா சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். 31 வருஷமா அசைக்க முடியாத கேள்வியின் நாயகனா நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன். என்ன தூக்கி வெளில போகணுங்கிறதுக்காக இந்த சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறது சொல்லிருக்கணும். என்ன யூடியூபரா மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு
எழுதுகோள் பிடிச்சி எழுதுறவனோட இந்த மாதிரி கேமரா வச்சிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்களா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இதான் உண்மை. இப்போ பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. சினிமால வந்து பெண்களை வந்து அபியூஸ் பண்றாங்க, அதெல்லாம் வெளியே வரல. சாதாரண ஒரு வார்த்தைக்கு உங்களை பிடிச்சிருக்காங்க, அது வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தாக்குற மாதிரி இருக்கா? அதாங்க, இது யாருடைய சதி, இது எந்நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. இதை மூணா நான் பாப்புலரா ஆகலாம், இல்ல வேற எது கூட ஆகலாம். ஆனா என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப இந்த நடிகை நான் பேசுறேன்னா 60 பேர் நம்ம இருந்தாலும் அவங்க கூட 2 பேர் நாங்க அங்க சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து கமலா தியேட்டர்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போட்டு அங்க வந்து நாங்க அன்னைக்கு வாய முட்டிருந்தோம், தப்புதான். அந்த ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போனதே வேற, அதை நான் இங்க சபையில சொல்ல முடியாது. சார் எனக்கு நீங்க பேச ஆரம்பிச்சு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சுச்சா. ஹீரோ வந்து படத்துல ஹீரோ, நிஜத்துல இப்படி கேக்குறாங்க நம்ம முத படத்துல அப்படின்றது அவர் உதறி இருக்குது. ஆனா இப்ப போய் சொல்லி நான் அங்க வாய் கொடுத்துருக்கணும். இவரு அங்க கொடுத்தாரு, அந்த டிவி சேனலுக்கு போனப்ப இவர் வாய் கொடுத்தாரு. நான் கண்டிச்சேன், நீ வளர வேண்டிய ஹீரோ இந்த மாதிரி பேசாதீங்க, நான் தப்பான கொஸ்டின் கேட்கல, உங்க மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்ப உங்களுடைய கேள்வி வந்து ஹீரோவை பார்த்துதான் இருந்தது, அந்த ஹீரோயின் பார்த்து. ஹீரோயின் நான் கேள்வியே கேட்கல ஜி. ஹீரோயின் நான் அந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் கூட இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புறேன், நீங்களும் இதுல அதை பின் பண்ணி போடுங்க. அதுதானே அவங்களோட ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாதுங்க, புரியுது. அவங்க இன்னைக்கு புது நடிகைகள் இல்லையா, நமக்கு முன்னாள் நடிகைகள் சில கதை தெரியும். என்னுடைய வருத்தம்லாம் என்னைய பிடிச்சி இந்த காட்சி காத்துறீங்களே, எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு இங்க எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ள இருந்து சினிமாக்காரங்களை எவ்வளவு மோசமா, நான் ஒரு ரிவ்யூல கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன வந்து மேடையில இந்த பொண்ணு தேடுது மெயினா, படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துல தேடுறாங்கன்னு தோணுது. ஆனா இன்னைக்கு படங்கள் வெளியில வந்தா ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்ல நல்ல படம் நமக்கே ஆத்தாத்து போகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்லயே நம்ம உட்காந்து படம் பாக்குற மாதிரி ஓட்டிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஓட்டிட்டு வரப்போது நம்ம அங்க பாத்துக்கலாங்கிற மனநிலையில மக்கள் இருக்காங்களே தெரியல. இவங்க தியேட்டர்ல ஓட வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், என்ன கான்ட்ரவர்சி பாடகி, என்ன முன்னாள் கதாநாயகி, இவங்க எல்லாம் பலியாயிட்டாங்க, என்ன பலி கொடுத்துட்டாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாசருக்கோ, ஒரு குஷ்புக்கோ, ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை ஏதாவது தப்பா பேசிருக்கேன்னா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எனக்கு இவங்க மேலாம் கூட வருத்தம் இல்லைங்க. இவங்க எல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுக்கட்டும், பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா நான் பெண்ணை மதிக்காம போறாங்க, நான் தாய் வயிற்றுல பிறக்கல, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட இல்ல, நான் பொண்ணை பெற்றுக்கல இல்லீங்களா. ஆனா இவங்க எல்லாரும், நான் பெண்ணு எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா, என் குடும்பத்துல எனக்கு மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை, என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு ஆம்பளை புள்ளதான். அந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற நான் எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை வந்து இப்படி தப்பா கேட்பேன்? நான் நம்ம சுவாரஸ்யத்துக்காகவும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் நம்ம கேட்கணும். இதை வந்து பெருசா கான்ட்ரவர்சி ஆகினது இந்த கதாநாயகி, அதுக்கு துணை போனது இந்த படக்குழுவினர். ஆமா, எப்படி அவங்களுக்கு தெரியும்? அடுத்த பிரஸ் மீட் வர்றப்பதான் கேட்க முடியும். ஆமா சார், எனக்கு இந்த கதாநாயகரோட நம்பர் எதுவும் வாங்குற பழக்கம் இல்ல. நான் இன்னைக்கு வந்து இல்ல எதுக்கு நான் தெரிவிக்கணுங்கிற அதான் பிரஸ் மீட் இருக்குது. அடுத்த பிரஸ் ஷோ 2 நாள்ல இருக்குது. பிரஸ் ஷோ அன்னைக்கு பிரஸ் மீட் வைக்க போறாங்க. அங்க சார் நான் ஏன் கண்டனம் தெரிவிக்கணுங்கிற அதான் இது தெரிவிச்சேன், எனக்கு பிரஸ் மீட்ல தெரிவிச்சோம். அதான் சவுண்ட் ஆச்சு. அதை பார்த்துட்டு தான் நீங்க வேற இது எல்லாரும் வந்து என்னைய தப்பா சொல்றாங்க. நான் சத்தமா பேசினா போன வந்து அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி அப்படிலாம் பேசவே இல்லை. அங்க இருந்த பத்திரிகையாளர்ல 4-5 பேர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. பாக்கி 40 பேரும் அந்த பெண்ணுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அந்த பெண் வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்களால பதில் சொல்ல முடியலன்னு, நான் ஒரு பெண் இத்தனை பேர் நின்று இப்படி கேக்குறீங்கன்னா உடனே பெண்ணியத்தை கையில எடுக்கிறாங்க. பெண்ங்கிற அந்த இதை எல்லார் வீட்லயும் பெண் இருக்குது, எல்லார்கிட்டையும் பெண் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேசுறவங்க, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க, பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது, அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல. இவ்வளவு ஏங்க நம்ம இவரு கூல் சுரேஷ் அவர் மேடையில ஒரு செயல் அவர் சாதாரணமா செஞ்சாரு, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனா பத்திரிகையாளர்கள் அதை வந்து கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதோ கண்டனம் தெரிவிக்கல. அவருக்கும் சப்போர்ட்டா இல்ல, அந்த பொண்ணு காம்பேருக்கும் சப்போர்ட்டா இல்லாம இருந்தது. ஏன்? ஆனா இன்னைக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு?
இதெல்லாம் சொல்லி நீங்க நியாயப்படுத்த விரும்புறீங்களா? நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணல, நான் ஏன் நியாயப்படுத்தணும்? பாத்தீங்களா சார், பாடி சொல்லி நான் பண்ணல. பாடி சொல்லி எப்ப திரும்ப பண்ண, இந்த 2வது பிரஸ் மீட் நடந்ததுல அப்பதான் கேள்வி கேட்டேன். ஏன் திரும்ப கேட்டேன்? இல்ல 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 கேள்வி கேட்டது அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். என் சைடு அன்னைக்கு இதே மாதிரி மைக்கில் அதான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட். ஆமா, எப்படி என்ன ஸ்டூபிட் கேள்வி கேட்க தெரியாதவன், சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர். ஏங்க முந்தானத்து வந்து இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜெர்னலிசம் பண்ணிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? எதுக்கு நான் தனிப்பட்ட முறையில், அவங்க தனிப்பட்ட முறையில என்கிட்ட பேசிருக்கலாமே. என்ன இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு அந்த பிரஸ் மீட் முடிச்சோன்னு என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே. சார் அங்கே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? யாரு நேத்தி தானே பேச விடல. நேத்தி சார் பிரஸ் ஷோ முடிஞ்ச பிறகு நேத்தி தான் பேச விடல. அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணுட்டையும் கேள்வி கேட்டோம் சார். அன்னைக்கு பிரஸ் மீட் வந்து இந்த பிரஸ் நண்பர்களை கேளுங்க சார். நான் ஏன் சார் தெரிவிக்கணும்? எனக்கு பிரஸ் மீட் வர்றப்பதான் நான் கேள்வி கேட்க. நான் எப்படி எதுக்கு என்ன என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க, என்ன தப்பா பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும்? தப்பா அடுத்து நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது நான் வேணும் எப்படி பண்ணதா நீங்க சொல்லுவீங்க? நீங்க எப்படி நான் வேணும் பண்ணதா சொல்லுவீங்க? ஏன் என்னோட பேனரை கிழிச்சிருக்கிறாங்க, பட் அவங்க நான் தப்பா பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி வேணும் பண்ணதா ஆகும்? சார் எல்லாம் நீங்க இருக்கிற டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க சார். முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில வருது. அதுல முதல் தானே எடை, உங்கள் எடை, உங்கள் உயரம் என்ன, அதுக்கப்புறம் தான் மத்த கேள்விகள் எடுத்து வேணா இப்ப சாம்பிள் காட்ட வேணானே. நானும் 32 வருஷமா பத்திரிகை, 30 வருஷம் பத்திரிகை, அதாவது 25 வருஷம் பத்திரிகை வந்து இப்ப 7 வருஷமா தான் யூடியூப் சார் அவர் தூக்கி சுத்துறாரு சார். அப்பதானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு? இங்க ஏன் பிரஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவும் வராம இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்கு? நீங்க எப்ப வந்தீங்களா அந்த பொண்ணு ஹீரோ அக்கா? நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணு ஹீரோ அக்கான்னாரு, அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன், உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர், நீங்க ஹீரோயினே இல்ல கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின் படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி எல்லாம் சொன்னாலும் நீங்க அந்த டூயட்ல வந்து தூக்கி சுத்துறீங்க. எவ்வளவு வெயிட் இருந்தாங்க இத கேட்டு இது உடல் சார்ந்த நேத்து கேட்டு பாருங்க சார். நேத்து இல்ல அவரு சார் அங்கேயே அவரு தான் நான் வந்து ஜிம்பாடி எனக்கு ஒன்னும் பெரிய இது இல்ல அப்படின்றாரு. பிரச்சனைங்கிறாரு சார். இது இன்னைக்கு இல்ல, நீங்க இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துல இருந்து இந்த கேள்விகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துல இருந்து இருக்கு. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபலண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்கிறோம் சார். ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்கிறோம் சார். ஹீரோயின் ஹீரோவை தூக்குனா ஹீரோயின் கேட்போம் சார். ஆமா, என்ன தப்பா கேட்டாங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்ப நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்டா வழுக்குன்னு படத்துல கமெண்ட் வந்தா கொஞ்சம் முழுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. தவறே பண்ண அன்னைக்கு தெரியாது. எதுக்குமே நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே. எல்லாரும் கேட்கிற கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்கறேங்க. கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் வேலை. நீங்க எல்லாத்துக்கு வரீங்க, நீங்க இப்ப வந்து இந்த கேள்வி கேட்கறீங்க, ஒண்ணு நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறீங்க, எதுக்கு இப்படி கேள்வி கேட்கறீங்க நான் சொல்ல முடியுமா? இது தப்பு சார். நிர்மாணத்துல சமுதாய ஊடகங்கள் மாத்துது. இங்க இருக்கிற ஊடகங்கள் இல்லைங்க சார். இங்க இருந்து ஃபாலோ ஆகி போகுது சார். இங்க வர்றது இங்க NDTV டெய்லி வராங்களா? இல்லையே. ஆமா, இந்த கேள்வி அவங்க கேட்க சொல்ல சார். கேள்வி ஏதாவது கேள்வி, ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். 32 வருஷமா என் கேள்வியை தான் எடுத்து எல்லா மீடியாவிலையும் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல, அந்த பெண் காரணம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது. சரிங்க, இந்த இஷ்யூ வச்சு பெரிய
கிரியேட் பண்றாங்க. இது போயிட்டே இருக்கு. இதை இன்னையோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க? நான் ரெடிங்க. அவங்க போய் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பேசிருக்காங்க, ஒரு சேனலா பேசுறாங்களே. எப்படி இந்த விஷயத்துல ஒரு பத்திரிகையால இத்தனை மீடியா கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை வந்து டோட்டலா ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு. நேற்று தான் நான் அவங்க பாடி ஷேமிங்க்கு பேசினேன். என்ன தெரியுமா? அதான் அவங்க இன்னொரு முக்கியம். மேடம், எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்ல. இன்னைக்கு கேட்ட பாருங்க, 2 பேரும் ஏன் ஜோடியா போட்டீங்க, இவர் அவ்வளவு வெயிட்டா இருக்காரு, இவங்க இவ்வளவு குள்ளமா இருக்காங்க, ஏன் ஜோடியா போட்டீங்கன்னு டைரக்டர் கேட்டாங்க. இப்படி பார்த்தாங்க. அப்பதான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா? இதுதாங்க பாடி ஷேமிங். அன்னைக்கு நான் கேட்டதுல எந்த பாடி ஷேமிங்கும் இல்ல. முதல்ல தமிழை தரவப்பட்டு, நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க. பேசுன்ற ஒண்ணு இருக்கு, தாய்மொழினா அது உள்ளார உள்ளது வேற. எந்த வீடியோ? ஆமா பாத்த என்ன சார், நான் பேச நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல, போதுட்டாங்க. உங்கள ஒருத்தங்க அப்படி வந்து ஸ்டூபிட்டா கொஸ்டின் கேட்கறான், சென்ஸ் இல்லாம கேள்வி கேட்கறான்னு 35 வருஷம் இருந்த பிறகு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது. அப்படி அது என்ன பண்ணணும் இல்லைங்க, எனக்கு இன்னைக்குதான் தெரிவிக்கணும்னு சொல்லி தெரிவிச்சேங்க. பேசுறது வந்து நீங்க பேசுறது சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க. சார் நான் என்ன எல்லாருமே யாரு? நீங்க பண்ணது தப்புதான் சார். இல்ல, எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணோட உடலை பத்தி கேள்வி பண்றதுன்றது அது சார் கேள்வியே பண்ணி கேள்வியே கேட்டோம் சார். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கேள்வியே பண்ணல. அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளவு வெயிட் அனுப்புறது இல்லையா நடிகைகள்? வாய்ப்பு கேட்கிறப்ப சார், இது தாக்கல இல்ல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க, நீங்க இப்ப வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. டைரக்டரும் ஹீரோவும் ஹீரோ அக்கா இல்ல சார், ஹீரோ அக்கான்ட்டாரு. அங்கேயே இந்த நோக்கம் கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதான் அந்த ஸ்பாட்ல காட்டல. அங்க நல்லா சிரிச்சுட்டு தான் போச்சு. இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு சிரிச்சுட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படின்னாங்க. அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேத்து பேசும்போது என்ன பேசவே விடல, டார்கெட் பண்ணி அந்த கொஸ்டின் கேக்குறாரு. ஆமா, இவங்க பேச சார், இவங்க பேச வேண்டியது பேசிட்டாங்களே. புரியுதுல்ல உங்களுக்கு? இவங்க பேசிட்டாங்களே, நான் தானே பேசணும். அப்ப நேற்று சார் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல சார். திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல. கேட்டீங்கன்னா ஹீரோ இந்த பிரஸ் மீட் வந்து என்ன பத்தி நானும் ஒரு மீடியாக்காரன் 32 வருஷமா நான் வேலை பார்க்காத பத்திரிகை இல்ல அப்படின்றப்போ என்னையே தாக்குற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்கள்ல செய்தி போடுறீங்க. என்ன அது வந்து என்னன்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமா ஜாலியா கொஸ்டின். அந்த அம்மாவுக்கு 2 விஷயத்துல டென்ஷன் ஆச்சுங்க. நான் கேள்வி கேட்டேன்னா மீடியா அத்தனை பேர் சிரிச்சாங்க. இது வழக்கமா நடக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆசியமாவும் சுவாரஸ்யமாவும் கேள்வி கேட்கிறாள், அது வழக்கமா நடக்கும். அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில தான் படிச்சாங்க, தமிழ்ல படிச்சா. எனக்கு கூட நான் ஊட்டியில படிச்சேன், மலையாளிஸ் தான் ரூம்மேட், எனக்கு மலையாளம் தெரியும். பட் மலையாளத்தோட உள்ளர்த்தம் தெரியுமா எனக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை புரிஞ்சிக்காதனாலதான் உங்களுக்கு இந்த கோபம். கேட்டது ஹீரோ, கோவப்பட்டது என் மீது. இதுதான் இப்ப வந்து விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களால உணர முடியுது. உங்களாலையும் பாதிக்கப்பட்டு நீங்க சொல்றீங்க. சரி, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய சின்ன வயது அவங்க தங்கச்சியா நினைச்சு ஒரு காரியம் ஒரு கேட்கலாம்ல. ஒரே கேள்வி, நீங்க உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயது. சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு? இல்ல இல்ல, அதான் தவறு பெரியவங்கள்ட்ட சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். உங்க கேள்வி எதுவும் நான் பதிலாக சார், நான் ஏன் கேட்கணும்? தவறு பண்ணிருந்தாங்க, அவங்க எல்லாம் தவறு பண்ணிருக்காங்க. இதை பிரபலண்டா படுத்திட்டு இருக்காங்க. நான் தவறே பண்ணல. நான் சாதாரணமான கொஸ்டின் தான். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்வியில என்ன தப்புன்னு கேளுங்க சார். எனக்கு ஈகோவே இல்லையே. இதை அந்த நடிகை மன்னிப்பு சொல்லுங்க சார். அந்த நடிகை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அடுத்து கேட்கணும். அவங்க கேட்டு மன்னிப்பு கேட்கணும். நீங்க பல ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஜாலியா கேட்க அதெல்லாம் இஷ்யூ ஆகாது. இது மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய இஷ்யூ? அதுதான் எனக்கு சமயமா இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் எல்லாம் மார்க்கெட்டை டெப்த் பண்ணிக்கிறதுக்காக இதை பெருசு படுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஒண்ணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க நம்மள அதர்சம் நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேடையில மட்டும் பத்திரிகையாளர்கள் பேசிட்டு நம்மள அதர்சம் நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இல்ல ஒரே விஷயம், இதுல எனக்கு வந்து யாரோ கண்டனம் தெரிவிச்சாங்க. அதெல்லாம் வருத்தம் இல்ல. பிரஸ் கிளப்ல இருந்து கண்டனம் வந்தது.
எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. பிரஸ் கிளப்ங்கிறது பத்திரிகையாளர்களோட நலனுக்கு. என்னகிட்ட நான் தப்பே பண்ணிருக்கிறதா அவங்க நினைச்சாலும் என்கிட்ட போன் பண்ணி ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். பிரஸ் கிளப்ங்கிறது நமக்கானது. அது நடிகர் சங்கமா செயல்பட்டு இருக்குது. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதே பிரஸ் கிளப்பால தான் நான் உயிர் பழைச்சேன் 2வது கொரோனா அலையில. அப்ப இருந்த அந்த பாரதி தமிழ்ங்கிற அந்த செயலாளரோ தலைவரோ அவரு என்ன யாருமே தெரியாது. நான் பிரஸ் கிளப் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெம்பரை புதுப்பிக்காம விட்டேன். அவரு உட்கார்ந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து என்ன தூக்கிட்டு வந்து ஜிஹெச்ல சேர்த்து அருமையான ட்ரீட்மெண்ட். இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல வேற லெவல்ல இருந்து எம்பி மினிஸ்டர் எல்லாம் பேசினாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நான் தப்பானவனா தெரிஞ்சுட்டேங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் நீங்க கேட்டீங்க. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லி ஒரு